பொதுவாக கார்ட்டூன்ஸ் அப்படிங்கிறது சின்ன பசங்க பார்க்கறது தான். ஆனால் சில சமயம் சின்ன பசங்க பார்க்கக்கூடாத விஷயங்கள் சில கார்ட்டூன்ஸில் இருக்கும். அதனாலே சில நாடுகள் பயந்து போய் இந்த கார்ட்டூன் எங்களுக்கு வேணவே வேணான்லாம் சொல்லும். அந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசில் ரசித்து பார்த்த இல்லை உங்கள் குழந்தைகள் ரசித்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய கார்ட்டூன்ஸ் எந்தெந்த நாட்டில் பேன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 1, மைட்டி மவுஸ். மிக்கி மவுஸ் அப்படிங்கிறது உலகம் முழுக்க ஃபேமஸ். ஆனால் அந்த மிக்கி மவுஸையே ஒரு நாடு தடை பண்ணியிருக்கு. அது ரொமானியா நாடு தான். 1935ஆம் ஆண்டே மிக்கி மவுஸ் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது ரொமானியா நாடானது இந்த மிக்கி மவுஸ் எங்களுக்கு வேணவே வேணான்னு சொல்லிச்சாமா. இதுக்கு காரணமாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சின்ன பசங்க இந்த மாதிரி பெரிய பெரிய எலிகளை டிவிகளில் பார்க்கும்போது அவங்க பயந்துருவாங்க, சின்ன பசங்க பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மிக்கி மவுஸை தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகு 1950ஆம் ஆண்டு அப்போ மிக்கி மவுஸும் சூப்பர்மேனும் ஃபேமஸாக இருந்ததால் 2 கேரக்டரையும் கொலாப் பண்ணி மிக்கி மவுஸ் உருவாக்குனவங்க ஒரு கேரக்டரை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு மைட்டி மவுஸ் அப்படிங்கிற பெயரையும் வச்சாங்க. இந்த மைட்டி மவுஸ் ஆனது அந்த காலகட்டங்களில் பெரிய ஹிட் ஆச்சு. அது ஹிட் ஆகிட்டு இருக்கும்போது நிறைய நாடுகள் இந்த மைட்டி மவுஸை தடை பண்ண துவங்கினாங்க. என்ன காரணம்னு கேட்கும்போது, அந்த மைட்டி மவுஸ் ஆனது சூப்பர்மேன் சக்திகளை கொண்டு இருக்கும். அந்த சூப்பர்மேன் சக்தியை பயன்படுத்தி உலகத்தை அது காப்பாற்றிட்டு இருக்கும். ஆனால் அந்த சூப்பர்மேன் சக்தியை அது கொண்டு வரணும்னு சொன்னால் அது மூக்கில் ஒரு பவுடரை உறிஞ்சும். இந்த மாதிரி மூக்கில் பவுடரை உறிஞ்சுறது அப்படிங்கிறது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள் இதை தடை பண்ணி உலகம் முழுக்க இந்த மைட்டி மவுஸை தடை பண்ணியிருக்காங்க. நம்பர் 2, வின்னி த பூ. வின்னி த பூவை சைனாவில் தான் தடை பண்ணியிருக்காங்க. அதுவும் 2020 காலகட்டங்களில் தான் தடை பண்ணியிருக்காங்க. எதுக்காக அவசரமாக வின்னி த பூ அப்படிங்கிற சின்ன பசங்க பார்க்குற கார்ட்டூன் கேரக்டரை தடை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த வின்னி த பூவானது சீன அதிபரான ஜி ஜின்பிங் மாதிரியே இருக்கும். அச்சல் அவரை மாதிரியே இருக்கிறதால ஜி ஜின்பிங்கை கலாய்க்க மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாமே இந்த வின்னி த பூவை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி அதிகமாக பயன்படுத்தினதாலேயே சீன அரசு கடுப்பாகி அந்த வின்னி த பூவை பேன் பண்ணிட்டாங்க. இந்த 2 மட்டும் இல்லை மக்களே, நிறைய கார்ட்டூன்ஸை நிறைய நாடுகள் பேன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.